நேயர்கள் வணக்கம். புதிய நிகழ்ச்சியான ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடவுள் வேறு, தெய்வம் வேறு. தெய்வங்கள் பல, ஆனால் கடவுள் ஒருவரே. உயிர்கள் எல்லாம் தெய்வங்களாக முடியும், ஆனால் யாராலும் கடவுளாக முடியாது. எனவேதான் பாரதி தெய்வம் நீ என்றுணர் என்றாரே அன்றி கடவுள் நீ என்றுணர் என்று கூறவில்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வங்கள் ஆவார்கள் என்பது திருக்குறள். கடவுளுக்கு கட்டுப்பட்டே உயிர்கள் வாழும், தெய்வங்கள் இருக்கும். நாம் கடவுளை வணங்கினால் போதும், தெய்வங்கள் நமக்கு ஏவலர்களாக பணி செய்யும். இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இறைவன் உரையும் திருக்கோயில்கள் எல்லாமே திருப்பதிகள் தான். ஆனால் வேங்கடத்தில் பெருமாள் எழுந்தருளியிருக்கும் திருப்பதிக்கே தனிச்சிறப்பு. வடக்கே திருப்பதி என்பது போலவே தெற்கேயும் ஒரு திருப்பதி உள்ளது. அதுதான் நெல்லை மாவட்டம் நான்கூரில் அமைந்திருக்கும் திருவேங்கடநாதர் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பெருமானின் அழகு நமக்கு ஆனந்தத்தையும் அமைதியையும் தரும் என்பது உண்மை. வைணவ வழிபாட்டில் வரையறுக்கப்பட்ட திருத்தலங்கள் 108 ஆகும். இது தவிர தற்காலத்தில் நிறையவே திருத்தலங்கள் கண்ணுக்கு தென்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் தென் திருப்பதி என்னும் மேல திருவேங்கடநாதபுரம் திருத்தலமாகும். இங்கு அருள்மிகு வெங்கடேசப் பெருமாள் தேவியர் சமேதராய் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இத்தலத்தின் வரலாறு தொன்மையானதாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தமாகிய பெருமைகள் உடைய இத்திருக்கோயில் தாமிரபரணி நதி தீரத்தின் வடகரையில் அமைந்துள்ள தலமாகும். மேல திருவேங்கடநாதபுரம் என்ற திருநாங்கோயில் என்னும் சிற்றூர் நெல்லை சந்திப்பில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் குன்னத்தூர் குன்றுக்கு தெற்கே அமைந்துள்ளது. ஒரு சிறு குன்றின் மீது ஊரும், ஊருக்கு நடுவே மேடான இடத்தில் கோயிலும் உள்ளது. ஊரின் முகப்பில் இருந்து மேலேறிச் சென்றால் கோயிலுக்குச் செல்லும் படிகள் தொடங்குகின்றன. இந்த 12 படிகளும் 12 ஆழ்வார்களாக கருதப்படுகின்றன. 12 ஆழ்வார்களும் தாம் படியாய் கிடந்து பெருமாளின் அன்பர்களின் திருப்பாதம் ஆழ்வார்களின் திருமார்பிலே பட வேண்டுமென்றே இங்கே படிகளாக ஆழ்வார்கள் படுத்துக் கொண்டுள்ளார்கள் என்பது நம்பிக்கை. படிப்படியாக அமைந்துள்ள 7 மேடுகளை கடந்த பின்னரே கருவறையில் இருக்கும் வேங்கடவனை காணலாம். முதலில் வாகன மண்டபம், வாகன மண்டபத்தை தாண்டியவுடன் பலிபீடம் மற்றும் கொடிமரம் அமைந்துள்ளது. இக்கொடிமரத்தில் கம்பத்தடியான் என்று ஒரு தெய்வம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உயரமான கட்டிடங்களில் பணி செய்வோர் இத்தெய்வத்தினை வழிபட்டால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேராது என்று நம்புகின்றனர். குழந்தையில்லாத தம்பதியர்கள் திருவோணத்தன்று பாயாசம் செய்து கம்பத்தடியானுக்கு படைத்து பின்பு நிவேதனத்தை அன்பர்களுக்கு கொடுத்து பாயாசம் செய்த உருளியை கொடிமரம் அருகே கவிழ்த்து வைத்தால் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. கொடிமரத்தை தாண்டிய பின் கருட மண்டபம், உள் சுற்று, சகசிரநாம மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், பிறகு கருவறை என்று பிரம்மாண்டமாக இத்திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம், பைலருடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரித்து தென் திருப்பதியாக வழங்கணும்னு சொல்லி பைலருடைய விண்ணப்பத்தை அப்படியே அங்கீகாரம் பண்ணினதுனால வடவேங்கடத்துக்கு வேண்டின பிரார்த்தனை, அதாவது வட திருப்பதிக்கு வேண்டின பிரார்த்தனை எதுவாகினும் இங்கே அங்கே செய்ய முடியாத சூழ்நிலையில் இங்கே அதை நிறைவேற்றி கொள்ளலாம்ங்கிறது பாரம்பரியமாக தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம். ஆனால் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டால் இந்த சுவாமிக்கு தான் செலுத்தணும், அங்கே போய் செய்ய முடியாதுங்கிறது விசேஷம், ஸ்தல விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, கொடிமரம் துவஜஸ்தம்பத்துக்கு கோவிலுக்கு வெளியில் பிரதிஷ்டை ஆகிருக்கு. முன்னொரு காலத்தில் இதே ஸ்தலத்தில் ஒரு ரிஷிக்கு தவபங்கம், கம்பத்தடியான்கிற வனதேவதை ஒரு ரிஷிக்கு தவபங்கம் ஏற்படுத்தி தான் ரிஷியால் சாவு விடப்பட்டவொன்னே சாவு விமோசனத்தை அந்த ரிஷிகிட்டேயே அந்த கம்பத்தடியான்கிற வனதேவதை கேட்கும்போது திருவேங்கடமுடியான் இங்கே எழுந்தருளி அனுக்கிரகம் பண்ண போகிறார். அவருடைய நிர்மால்ய பிரசாதங்கள், அவருக்கு சாத்தின பிரசாதங்கள்லாம் உனக்கு கிடைக்கும்,
அப்போது உனக்கு வந்து சாவு விமோசனம் சொல்லிட்டு ரிஷி போயிடுறார். அதுக்காக வேண்டி காத்துட்டு இருக்கும்போது இங்கே வெங்கடப்ப நாயக்கர் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டைக்காக வேண்டி, அதாவது கொடிமர பிரதிஷ்டைக்காக வேண்டி மரம் அறுத்து கொண்டு வரும்போது மரத்துக்கூடையே சேர்ந்து கோயில் முன்னால் எழுந்தருளி கொடி அமர்ந்துருது. இதுக்கு என்ன பிரார்த்தனையை கேட்டாக்கா, பெருமாளுக்கு சாத்தின பூச்சாட்டை பாயசம் எல்லாமே அவருடைய சாத்தின பிரசாதங்களை கொண்டு அங்கே கொண்டு நிர்மாலினி அபிஷேகம் பண்ணி சேர்க்கணும். இது ஒரு விதமான பிரார்த்தனை. இது இந்த ஸ்தலத்தில் மட்டுமே துவஜஸ்தம்பத்துக்கு பிரதிஷ்டை. புராண காலத்தில் இப்பகுதி பெருங்காடாக இருந்தது. சாலிவாடிபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த மலைக்குன்றுக்கு சுவேதா மலை என்று பெயர். மகாபாரதம் எழுதிய வியாசர் முனிவரின் முதன்மைச் சீடரான பைலர் தாமிரபரணி ஆற்றின் கரைவோரம் அமர்ந்து ஸ்ரீனிவாச பெருமானை எண்ணி தவம் செய்தார். அப்போது இந்த இடத்தில் கோயிலோ சிலையோ கிடையாது. தொடர்ந்து 7 நாட்கள் மானச பூசை செய்து வந்த பைலரின் முன் சேவித்த பூக்களெல்லாம் ஒளிப்பிரகாசமாக வானில் தோன்றியது. அதற்குள் ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சியளித்தார். திருப்பதியில் குடிகொண்ட வெங்கடாசலபதி பெருமானே, காட்சி தந்த நீ இவ்விடத்தில் எழுந்தருளி அருட்புரிய வேண்டும் என்ற பைலரின் வேண்டுகோளுக்கிணங்க ஸ்ரீனிவாச பெருமாள் பூதேவி அலர்மேலுமங்கை தம்பதியராக இத்திருக்கோயிலில் எழுந்தருளி அருள் புரிகின்றார். ஏறத்தாழ 650 ஆண்டுகளுக்கு முன்னே மதுரை பேரரசர் திருமலை நாயக்கரின் ஆட்சியின் கீழ் சிற்றரசராக இருந்த வெங்கடப்ப நாயருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லை. நீ 1000 குழந்தைகளுக்கு கோயிலில் வைத்து அவர்கள் பசியை போக்கினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்று வானிலிருந்து ஒரு ஒலி கேட்டதால் இக்கோயிலில் வைத்து 1000 குழந்தைகளின் பசியாற்றி குழந்தை பேரடைந்தான். பிறந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயரிட்டதோடு பல நிலங்களை இத்திருக்கோயிலுக்கு எழுதி வைத்தான். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னரும் விசுவநாத நாயக்கரும் கொல்லம் ஆண்டு 722 பிரபவ ஆண்டு கார்த்திகை திங்கள் சுக்ல பட்சத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீனிவாச தீர்த்தத்தில் நீராடி பெருமானை சேவித்துச் சென்றுள்ளதாக இத்திருக்கோயிலின் கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. நெல்லையப்பர் திருக்கோயிலைப் போலவே இக்கோயிலின் தலமரமும் மூங்கிலே. வடக்கே உள்ள திருப்பதிக்கும் தெற்கே உள்ள இந்த திருப்பதிக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. திருப்பதி வெண்கற்களால் ஆனது, இம்மலையும் வெண்ணிறக் கற்களால் ஆனது. திருப்பதியில் ஆகாய கங்கை அருவியாக விழுந்து ஆறாக ஓடுவது போல இங்கே தாமிரபரணியும் முதலில் அருவியாக விழுந்து பின் ஆறாக ஓடுகிறது. வட திருப்பதியில் வெங்கடாசலபதியை தரிசித்து கீழிறங்கும் அன்பர்கள் கீழத் திருப்பதியில் வரதராஜ பெருமாளை காண்பது போல இங்கேயும் கீழே வரதராஜ பெருமாள் கீழத் திருப்பதியில் அருள் பாலிக்கிறார். வடக்கே காளஹஸ்தி திருக்கோயில் போல இங்கேயும் ராகு வழிபட்ட ராகு திருத்தலம் தென்திருப்பதி அருகிலேயும் செங்காணி என்னும் ஊரில் உள்ளது. நீல நெடுங்கடலோ நீலமணி குன்றமோ கோலம் சுமந்தெழுந்த கொண்டலோ நீல நிற காயா மலரோ களங்கனியோ கணமங்கை மாயா உனது வடிவு என்று காளமேகப் புலவர் பாடியது போல இத்திருக்கோயிலில் நடைபெறும் கருட சேவை அன்பர்களுக்கு அருள் விருந்து என்றால் பொய்யில்லை. வடவேங்கடத்தில் திருப்பதி என்பது போலவே தெற்கேயும் ஒரு திருப்பதி, அதுதான் தென் திருப்பதி. தென் திருப்பதி ஆகிய 4 ஊரின் தெய்வ தரிசனத்தையும் வேங்கடநாதனின் அழகையும் கண்டுகளித்தோம், பரவசமடைந்தோம். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். மக்கள் தொண்டு பெரிதா, மகேசன் தொண்டு பெரிதா? இந்த கேள்விக்கு மிகச் சரியான பதிலை திருமூலரே தருகின்றார். என்ன பதில் என்பதை கூர்ந்து கேளுங்கள். கேட்பதோடு மட்டுமில்லாமல் வாழ்வில் கட்டாயம் கடைபிடியுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே. இந்த பாடல்ல ஆரம்பத்தில் நாம் சொன்னோம் இல்லையா, எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும்னு பார்த்தோமே.
இதை திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் அவ்வளவு அழகாக சொல்கிறார். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கு அகுதாமே. ஒரே வார்த்தை மறுபடியும் மறுபடியும் சுழற்சியாக வருவதைப் போல இருக்கும். ஆனால் அற்புதமான தகவல் வாரியார் சுவாமிகள் சொல்வார் ரொம்ப அழகாக. வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்ணும், தமிழ் பாட்டை பிரித்து படிக்கணும் பார். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்றியில். இப்போ ஏராளமான கோவில்கள், இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ கோவில், அதுவும் தொலைக்காட்சிகள், எல்லா தொலைக்காட்சிகளும் அந்த கோவில் இந்த கோவில் இந்த கோவில் அந்த கோவில்னு காமிச்சு எல்லா கோவில்லையும் கும்பல். பத்திரிகைகளில் கூட பார்க்கலாம், ஒரே மாதத்தில் 10.25 கோடி வருமானம், 8.25 கோடி வருமானம், போன ஆண்டை விட வருமானம் அதிகமாக இந்த கோவிலில் வந்திருக்கு. தெரியாமல் தான் கேட்குறேன், சாமி என்ன அந்த கோவிலில் ஓட்டியா பார்த்தார்? ஓவர் டைமா அப்படின்னு நினச்சக்கூடாது. மக்களுக்கு அந்த அளவு பிரச்சனைகள் அதிகமாக போய்விட்டனங்கிறது தான் உண்மையான அர்த்தம். மிச்ச பிரகாரம் அங்கே கோவில் கும்பல் அது அர்த்தம் இல்லை. இந்த கோவிலில் இப்படி எவ்வளவோ பேர் போய் என்னவோ பண்ணுறோம், ஆனால் புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுற்றான்னு வில்லிப்புத்திரழ்வார் அங்கே வில்லி பாரதத்தில் சொன்ன மாதிரி நாம் எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் வெள்ளை அடிக்கிறோமே தவிர உள்ளே வெள்ளை அடிக்கவில்லை. இதைத்தான் அழறார். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்றியில். கோவிலில் போய் எல்லாரும் எவ்வளவு எக்கச்சக்கமாக என்னெல்லாமோ பண்ணுறோம், மறுக்கவே மறுக்கலை. ஆனால் ஒரு ஏழைப்பாழை ஏதானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேட்டான், தத்ரம் சீப்ப, அவ்வளவுதான். நாம் அதுக்கு மைக்கெல்லாம் இல்லாமல் கூட இந்த குரல் அந்த அளவு கேட்கும். கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு படமாடும் கோவில் அப்படின்னாக்க இந்த ஓவியம், சித்திரம், கோபுரம், அந்தண்ட கர்ப்பகிரகம் இந்த மாதிரி இவ்வளவு இருக்கல்லவா விக்கிரகம் வச்சு, அது பகவர்க்கு ஒன்றியில். அந்த கோவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நாம் ஏதாவது ஒன்று போட்டால், ஒன்று அளித்தால், நடமாடும் கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோவில் என்பது ஏழை எளியவர்கள், மனித வடிவங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்பொழுது நான் சாப்பிடுவது சாதம் அல்ல, பாவம் என்று நமது ஞான நூல்கள் சொல்கின்றன. இந்த மாதிரி இருந்தால் வருமா? பிரச்சனை வருமா? அதைத்தான் திருமூலர் சொல்கிறார். முடியறதோ இல்லையோ, முடிந்தவர்கள் செய்துதான் ஆக வேண்டும். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கு அங்காக. நடமாடும் கோவில் நம்பர்னா ஏழை எளியவர்கள் என்பது பொருள். கோவிலில் போட்டால் அந்த ஏழைப்பாழிக்கு வராது. ஆனால் நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கு அகுதாமே. இந்த ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு துணி எடுத்து கொடுத்தோம், ஒருவேளை சாப்பாடு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு போய் சேருமா? தெய்வத்திற்கு கோவில் எல்லாம் 1000 செய்தாலும் சரி, அது ஏழை பாழைகளுக்கு சேராது. ஆனால் ஏழை பாழைகளுக்கு நாம் செய்தால் அது இங்கிருந்து தெய்வத்திற்கு போய் சேருமாம். இதைத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் அழகாக ஒரு கதையாகவே சொன்னார்கள். நடந்த கதை. ஒரு குழந்தை, பணக்காரர், வேலைக்கார பையன், சின்ன குழந்தை இவ்வளவுதான் இருப்பான், கீழே டிராயர் அப்படி பார்த்தோம். ஒரு வாழைப்பழத்தாரை அந்த பையன் கையில் கொடுத்து, இது கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வாடா. நேராக பையன் போனான். போகிறவன் 100 வாழைப்பழம் இருக்குது ஒரு தாரில். ஆசை வராதா? 2 வாழைப்பழத்தை பிச்சு அழகாக உரிச்சு, நான் கையில் கூட ஒட்டாமல் அப்படியே அழகாக சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டு போயிட்டான். கோவிலுக்கு போச்சு. அங்கே போனால் எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க கோவில் எல்லாம். மறுநாளைக்கு இவர் போனார். அந்த கோவிலில் இருக்கிற அந்த அதிகாரி பொறுப்பாக சொன்னார், நீங்கள் கொடுத்துருந்த தாரில் 2 பழம் கம்மியாக இருந்துச்சே. இவர் பார்த்தா கணக்கு என்ன பண்ணுறது, அந்த பயலை போட்டு ஏண்டா அப்படின்னார். அவன் உண்மையை சொன்னான் குழந்தை. இந்த பணக்காரர் அவனை அடித்தார். ஆனால் அன்று இரவே அவர் கனவில் போன கடவுள், அப்பா நீ எவ்வளவோ பண்ணுற, ஆனால் 2 வாழைப்பழம் மட்டும் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு. இல்லையே, 100 வாழைப்பழம்ல கொடுத்தேன், அதில் 98 உன் கோவிலில் உங்ககிட்ட வந்துருச்சு, 2 தானே அந்த ஏழை பையன் சாப்பிட்டான்னா. நினைவில் வைத்துக்கொள், அந்த ஏழை சிறுவன் உண்டது தான் யான் உண்டது.
மிச்சம் 98 என் கணக்கில் வரலடான்னார். அன்றிலிருந்து திருந்திய அந்த பணக்காரர் ஏழை வாழிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். இதைத்தான் திருமூலர் அன்றே நமக்கு அனுபவத்தில் வருவதற்காக சொல்லி வைத்தார். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்காகுதாமே என்பது அவருடைய பாடல். ஆகவே அவரவர்கள் முடிந்தவரை, இதனால் நான் ஏதோ ஆன்மீகத்துக்கு எதிரி அப்படின்லாம் நினச்சிக்க கூடாது. அடுத்தவர்கள் இப்படி துயரப்படும் பொழுது நான் அங்கேருந்து கொண்டு போய் அங்கே இவ்வளவு செய்கிறேன் என்பது, முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இங்கே திருமூலர் மிகவும் எளிமையாக நமக்காக சொல்லிக் கொடுக்கின்றார். இதன்படி முயற்சி செய்தாவது நாம் நடந்தால் எல்லோரும் எல்லா விதமான மங்களங்களையும் அடையலாம். திருமுறை பாடலுக்கு PN பரசுராமன் சொன்ன விளக்கம் வாழ்வுக்கு வெளிச்சம் தரும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா? இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சண்டிகேஸ்வரர் சன்னதியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை. காரணம், இந்த சிவன் கோவிலெலாம் நாம் அப்படியே சுவாமியை வலம் வரும்பொழுது சண்டிகேஸ்வரர் சன்னதி பக்கத்தில் நின்று பார்த்தா ஆஹா ஆஹா என்னெல்லாம் காட்சிகள் அங்கே அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டால் செவிட்டு சாமி சார். இன்னும் சில பேர் அங்கே பார்த்துருக்கலாம். நாம் இந்த ஆடையிலேருந்து மெல்ல இதை இப்படி இழுத்து ஒரு நூலை இப்படி கிழிச்சு இப்படி அந்த சண்டிகேஸ்வரர் மேலே இப்படி போடுவாங்க. அப்படி இந்த வேட்டியிலேருந்தோ புடவையிலேருந்தோ. என்னன்னு கேட்டால் புது ஆடை கிடைக்கும் சார். எப்படி இந்த பழக்கம் உண்டானது? முன்னோர்கள் காலத்தில் கோவிலுக்கு ஏதானு வேணும்னா, எனக்கு கோவிலுக்கு என்ன வேணும், கோவிலுக்கு திரி வேணும் கொடுங்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். மக்களே தரிசனத்திற்கு போகும் பொழுது இந்த எண்ணெய் பாத்திரம் இருக்கிறதல்லவா, எண்ணெய் பாத்திரம், அதில் பாதி அளவு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் திரியை அதிலேயே போட்டு கொண்டு போயிட மாட்டாங்க. திரியை நல்லா திரிச்சு நல்லா நீளமாக இருக்கும். அதை இந்த எண்ணெய் பாத்திரத்து மேலே இப்படி, என்ன உள்ளே போட்டால் நனைஞ்சு போயிடுமே, அதனால் எண்ணெய் பாத்திரத்து மேலே இப்படி திரியை வச்சு இந்த எண்ணெய் பாத்திரத்தை சின்னதாக இருக்கும் இந்த அளவு எண்ணெயோட கொண்டு போய் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் வைத்து விடுவார்கள். இந்த திரியும் எண்ணெயும் அங்கே இருக்கும். அந்த குருக்கள் என்ன பண்ணுவார், அங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் திரி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் உபயோகப்படுத்தி கொள்ளுவார். இப்போ நாம் எண்ணெய் வைக்கிற பழக்கமும் போச்சு, திரி வைக்கிற பழக்கமும் போச்சு. இந்த சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் போய் இது உடம்பிலிருந்து ஆடையிலிருந்து இந்த நூலை கிழித்து சுவாமி மேல் சார்த்தக்கூடிய ஒரு செயலாக மாறி பாவத்தை விளைவித்து கொண்டிருக்கின்றது. அப்போ சண்டிகேஸ்வரர் சன்னதியில் என்ன பண்ணணும்? சுவாமி சிவபெருமான் சண்டிகேஸ்வரருக்கு என்ன சொன்னார்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார். தாம் உண்பதும் உடுப்பதும் அவர் சாத்திருக்கக்கூடிய நிர்மால்யங்கள் இருக்கு இல்லையா, அது எடுத்து சாத்தினாராம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அங்கே சிவ சன்னதியில் நமக்கு விபூதி குங்குமம் பிரசாதம் கிடைத்தது அல்லவா, அதை கொண்டு வந்து சண்டிகேஸ்வரர் சன்னதியில் சமர்ப்பணம் செய்துவிட்டு, ஹே சண்டிகேஸ்வரா, நான் தரிசனத்தை முறைப்படி செய்து முடித்து விட்டேன், இதற்கு உண்டான பலாபலன்களை உண்டான பலனை எனக்கு அழியுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா அதை எடுத்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதால் எனக்கு மட்டும் அல்ல, ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோவிலா கொள்வானே என்று அங்கே திருமூலர் சொன்னார் அல்லவா. முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்கு விழ மாறி வளங்குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினியில் என்னரு நந்தி எடுத்துரைத்தானே என்று திருமூலர் திருமந்திரத்தில் இதையும் சொன்னார். அதன்படி நாம் செய்யக்கூடிய தவறான செயல்கள் விபரீதமான பலன்களை உண்டாக்கிவிடும். இது கூடாது என்பதற்காகத்தான் நமக்கும் நல்வழி காண்பித்த அதே முன்னோர்கள் கோவிலில் இது தெரிஞ்சு செய்யறது, தெரியாமல் எவ்வளவோ செயல்கள் நடைபெறும் அல்லவா, அந்த தெரியாமல் செய்யக்கூடிய அவ்வளவு தவறுகளையும் அவ்வளவு தீங்குகளையும் நீக்குவதற்காகவே, அவைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவே கோவில்களில் ஒரு விசேஷமான உற்சவத்தை உண்டாக்கி வைத்தார்கள். அது என்ன உற்சவம், அதனுடைய பலன்கள் என்ன,
ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்பதற்கு உண்டான காரணத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா? என்ன நேயர்களே, ஆலயம் உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும் மற்றும் ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளை மற்றொரு புதிய ஆலயத்தோடு புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கமும்.